தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பரப்புரை நடைபெறுகிறது. என் கையில் ஒரு லிஸ்ட் இருக்கு. திமுகவின் அமைச்சர் கயல்வெளி, அனிதா ராதாகிருஷ்ணன், பெரிய கருப்ப, மெய்யநாத, ராஜகண்ணப்பன், சேகர் பாபு, இங்கே சென்னையில் பெரிய ரவுடி என்று சொல்லப்படுகிற சேகர் பாபு, ரகுபதி, MRK பன்னீர்செல்வம், அமைச்சர் கீதா ஜீவன், அமைச்சர் சிவசங்கரன், இத்தகைய தமிழகத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் தொகுதிக்குள் ஓட்டு போட்டு போகிற போது அந்த தொகுதி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட காணொலிகள், வீடியோக்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் தர்மபுரி பாப்பிரெட்டி DMK வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்ப, கரூர் MP ஜோதிமணி, குடியாத்தம் திமுக MLA விஜயன், அமல விஜயன், ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷ், ஆம்பூர் MLA விஸ்வநாதன், அரவக்குறிச்சி DMK MLA இளங்கோ தற்போது அதே தொகுதியில் நிற்கிறார். தேனி DMK MP தங்க தமிழ்ச்செல்வன், ராமநாதபுரம் DMK MLA காதர் பாஷா முத்துராமலிங்கம் அதே தொகுதியில நிற்கிறார். அந்த தொகுதியில ஓட்டு கேட்க வருகிற போது இவர்களெல்லாம் பொதுமக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஓட்டு கேட்டு எங்க ஊர்ல வராதிங்க, 5 வருஷமா நீங்க எண்ணத்தை செஞ்சு கிழிச்சிங்கன்னு இவங்களை விரட்டி அனுப்புறாங்க. அதே போல கும்பகோணம் DMK MLA சாக்கோட்டை அன்பழகன் தற்போது அதே தொகுதியில இருக்கிறாரு. அந்த ஜனங்கள் எல்லாம் அவரை தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்டு திரும்ப வந்துடாத அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் DMK MLA கண்ணன், பல்லடம் DMK MLA செல்வராஜ் தற்போதும் அதே தொகுதியில் இருக்கிறார். பல்லடத்தில் அவரும் அந்த மக்களால், தொகுதி மக்களால் விரட்டி எடுக்கப்படுகிறார்கள். திருச்சி கிழக்குல இருதயராஜ் இப்போது நேற்று சபாநாயகர் அப்பாவு சட்டமன்றத்தில் யாரையும் பேச விடாமல் தடுத்த சபாநாயகர் அப்பாவு தன்னுடைய ராசிபுரம் தொகுதியில ஓட்டு கேட்டு போகிற போது அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள்லாம் நீ பேசும் போதும் இந்த தொகுதியில வந்து ஓட்டு கேட்டு திரும்பவும் வராதே என்று இந்த வேட்பாளர்களை, குறிப்பாக திமுக வேட்பாளர்களை இவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்மையில கடந்த ஜனவரி, இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் மரியாதைக்குரிய வருங்கால முதல்வர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஊழல் பட்டியலை, திமுக அமைச்சரவையில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் பட்டியலை கவர்னரிடம் கொடுத்தார். அதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில சுமார் 64,000 கோடி. எத்தனை கோடி? 64,000 கோடி. இப்ப எதிரில் இருக்கிறாங்க. அம்மா, நீங்க மொத்தமா எவ்வளவு காசுமா பார்த்துருப்பீங்க? சரி, வீட்டில் ஒரு வண்டி இருக்கு, இல்ல ஏதோ 1 சென்ட் 2 சென்ட் இடம் இருக்கு, அதை வித்தோம்னா நம்ம மொத்தமா எவ்வளவு காசு பார்த்திருப்போம்? இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபாய் பார்த்திருப்போமா? ஒரே ஒரு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில 64,000 கோடி ரூபாய் திமுக அரசு ஊழல் செஞ்சிருக்குன்னு எடப்பாடியார் போய் ஒரு மனுவை கொடுக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை 60,000 கோடி, நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் 60,000 கோடி, எரிசக்தி நம்ம எலக்ட்ரிக் பில் கட்டுறோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி, அதுல 55,000 கோடி. எவ்வளவு? வெறும் 55 கோடி இல்ல, 5 ஆண்டுகள்ல 55,000 கோடியை இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். டாஸ்மார்க்ல மட்டும் 50,000 கோடி, நீர்வளத்துறையில 14,000 கோடி, தொழில்துறையில 8,000 கோடி, பள்ளிக்கல்வித்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, இந்து சமய உயர்கல்வித்துறையில் 15,500 கோடி, இந்து சமய அறநிலையத்துறையில 1000 கோடி, ஆயுர்வேத நலத்துறையில் 1000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில 750 கோடி, இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையில 250 கோடி, பால்வளத்துறையில 250 கோடி. மொத்தமா தமிழகத்துல இந்த 5 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி. எவ்வளவு? வெறும் 4 லட்சம் இல்ல, 4 லட்சம் கோடி ரூபாயை இந்த திமுக அரசு சுருட்டி இருக்கு. அதனால இந்த தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் திரும்பவும் திமுக காரங்க ஓட்டு கேட்டு சேரிக்கு ஊருக்குள்ள வந்துடாதீங்க அப்படின்னு இவங்களை விரட்டி அனுப்புறாங்க. இந்த தொகுதியில் நிற்கிற திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் அவர்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
இன்றைக்கு தமிழகத்தில் 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி நின்றாலும் இந்த தொகுதியில் மட்டும் விரிவாக்க தொகுதியில் மட்டும் முதல்வர் அவர்கள் மருமகன் நேரடியாக களத்தில் வருகிறார். முதல்வர் அவர்கள் மருமகன் நேரடியாக களத்தில் வந்து இந்த கார்த்திக் மோகனை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு இந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜி ஸ்கொயர்னு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அவருடைய மருமகனால் திமுக முதல் குடும்பத்தால் நடத்தப்படுகிற அந்த கம்பெனியோட பினாமி தான் இந்த தொகுதி வேட்பாளர், திமுக தொகுதி வேட்பாளர். அப்படி ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருக்கு இந்த தொகுதியை கொடுத்தோம்னா எங்கெல்லாம் இடங்கள் காலியாக இருக்கிறதோ அதை ரியல் எஸ்டேட் பண்ண பார்ப்பாரா இல்ல இங்க இருக்கிற மக்களுக்கான சேவையை செய்வாரா என்பதை இங்க இருக்கிற தொகுதி மக்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு லிஸ்ட் படிச்சிருந்தேன். அமைச்சர் பெருமக்களும் எம்பி பெருமக்களும் தங்க தமிழ்ச்செல்வன் உட்பட நீங்க எல்லா வீடியோல பார்த்திருப்பீங்க. எம்பி தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஓட்டு கேட்க போறாரு. அனுமதியாகாத குறைதான் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அவரை மடக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் அவர்களை அடித்தே விரட்டி இருப்பார்கள். இப்படி பல ஊர்களில் விரட்டப்படுகிற நிலையில நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை, ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல் தலைவரை இந்த தொகுதியை திமுக வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. எனவே இந்த தொகுதி மக்கள் அந்த வேட்பாளர் ஊருக்குள்ளே ஓட்டு கேட்க வந்தால் நிச்சயமாக விரட்டி அடிக்க வேண்டும். இங்க இருக்கிற இந்த பெரும்பான்மையாக இருக்கிற இந்த ஆட்சியில பட்டியல் சமூக மக்களின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இங்க சென்னையில வட சென்னையில பட்டியல் சமூக மக்களின் இந்த எஸ்சி மக்களின் தலைவராக இருந்த திரு மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை யார் படுகொலை செய்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியின் தலைவர், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை இந்த திமுக அரசு கொலை செய்தது. அந்த ஆம்ஸ்டாங் அவர்களின் மரணத்திற்கு வந்த மாயாவதி அம்மையார் 4 முறை ஊப்பியிலே முதல்வராக இருந்த மாயாவதி அம்மையார் ஒன்றை சொன்னார். இந்த படுகொலையில் திமுக அரசு தலையீடு இல்லை என்று சொன்னால், அதாவது இங்கே ஆளு கொண்டிருக்கிற திமுக அரசின் தலையீடு இந்த படுகொலையில் இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த அரசு உத்தரவிட்டதா? இங்கே திருமணத்தில் இருக்கிற மடப்புறத்தில் இருக்கிற ஒரு காவலாளி மீது பொய்யாக புகார் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த காவலாளிக்கு, அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு வேண்டிய நபர்கள் காவல்துறையில் இருந்தார்கள் என்பதற்காக அவரை கொண்டு போய் அடித்து கொலை செய்தார்கள் காவல்துறை. கொலை செய்தது காவல்துறை. அத்தகைய வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உத்தரவிட்டவுடன் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொண்ட தமிழக அரசு, திமுக அரசு ஆம்ஸ்டாங் படுகொலையில் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஒரு இயரிங்க்கு 20 லட்சம் 30 லட்சம் வாங்குற உயர்ந்த வக்கீல்களை வைத்து சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்கிறது என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காவலாளி இருந்தபோது அவருடைய அந்த விசாரணையை சிபிஐக்கு உத்தரவிட்ட, சிபிஐக்கு ஒத்துக்கொண்ட தமிழக அரசு ஏன் ஆம்ஸ்டாங் படுகொலையில் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள மறுக்கிறது என்பதை இந்த தொகுதி மக்கள் நினைத்தாலே போதும் திமுகவுக்கு நாம் ஓட்டு போட மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்து விடுவோம். ஏனென்று சொன்னால் அந்த கோயில் காவலாளி கொலை வழக்கில் அது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் அந்த விசாரணையில் காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் குற்றவாளிகளாக நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை சிபிஐ விசாரணை செய்தால் திமுகவில் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இன்னொரு தலைவர், மருமகன் உட்பட பல பேர், கூட்டணி கட்சி தலைவர்கள் பல பேர் உட்பட பல பேர் இன்றைக்கு சிறையிலே போக வேண்டி இருக்கும். நிச்சயமாக வருகின்ற 23ஆம் தேதி பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களித்து 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சியை அமைப்பார். ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வட சென்னையிலே பெரிய ரவுடியாக வளர்ந்து கொண்டிருக்கிற அமைச்சர் நிச்சயமாக சிறைக்கு செல்வார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த பட்டியல் சமூக மக்களின் ஓட்டுக்களை வாங்கிக் கொண்டு இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிற இந்த திமுக அரசை அகற்றுவோம். இந்த தொகுதியின் சொந்தக்காராக இருக்கிற, இந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். விஜயகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் மாஃபியா போன்றவர்களை விரட்டி அடித்து எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து தமிழகத்திலே வெற்றி பெறவிருக்கும் எடப்பாடியாரின் கருத்தை வலுப்படுத்த எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான
வாக்குகளை அளித்து அவரை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வண்டியிலே போயிடலாம். வைஷ்ணவ பிரபா அவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்.